நமக்கு எல்லாத்தையும் தருகிறார்ன்றது மட்டும் இல்லை, நம்மளை ஆசீர்வதிக்கிறார்ன்றது மட்டும் இல்லை, அவரே இந்த மாதிரி நமக்கு அப்பாவாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறாரு. அப்போ அப்பா நல்ல அப்பா உங்களுக்கு இருந்தால் அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் செய்வார், தருவார். ஆனால் எல்லாத்த விட அவர் இருக்கிறது தான் பெருசு இல்லையா? சின்ன பிள்ளைக்கு அப்பா தர்றது தான் பெருசாக தெரியும். கொஞ்சம் வளர்ந்து வர்ற பிள்ளைக்கு தான் அப்பாவுடைய அருமை தெரியும். அப்போ அப்பா தரதை வாங்கிக்கணும், ஆனால் அதையும் தாண்டி அப்பாவை பார்க்கணும் இல்லையா? அவரோட நமக்கு இந்த விசேஷத்தை உறவு இருக்குது என்பதை யோசித்து பார்க்கணும். இப்போ நமக்கு இருக்கிற பெரிய பாக்கியம் என்னது? கடவுளோட நமக்கு ஒரு உறவு இருக்கு, ஒரு உடன்படிக்கை இருக்கு. நாம தேவனுடைய ஜனங்களாக இருக்கோம், உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறோம், குடும்பத்தாராக இருக்கிறோம். ஆகவே வாழ்க்கையின் பிரச்சனைகளை கண்டு நம்ம பயப்படக்கூடாது, ரொம்ப ஓவர சோர்வடையக்கூடாது, நம்பிக்கை இழந்து போகக்கூடாது. ஏன்னா என்ன இருந்தாலும் நம்ம அவருடைய பிள்ளை தானே, என்ன இருந்தாலும் அவர் நம்முடைய அப்பா தானே. அப்போ அவர் பார்த்துப்பாரு, அவர் நமக்கு எல்லாமாய் இருப்பார்.